Assalamualaikum. Hi guys. Welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்றைக்கி நாங்கள் எங்களோட vlogல சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 types ஆஃப் கொலக்கட்டை இருக்குது, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் எனக்கு ரொம்பவே தேவை. நீங்கள் எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்கள். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்காக 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் தேங்காய், இன்னும் 1 கப் தேங்காய், சில்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கருப்பட்டி கொஞ்சமாக, பருப்பு, உளுத்தம் பருப்பு. ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டியை போட்டு கொஞ்சம் சூடாக்கிக்க போகிறோம். பபிள்ஸ் வர வரைக்கும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் சூடாகினாலே போதும். நிறைய பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்பவே நன்றி. நான் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு நிறைய தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நானும் ஹாப்பியாக இருக்கேன், எனக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கன்னு. ஸோ இது நல்லா சூடாகினதும் வேறு ஒரு பேனுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். இதை நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேன்லேயோ அல்லது ஒரு சட்டிலேயோ நாங்கள் எங்களோட அந்த பானியை ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன்னா, ஆக்சுவலாக இந்த தேங்காய் பூ நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது வறுத்து அரைச்ச தேங்காய். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெளியூரில் இருக்கிறதுனால எனக்கு இந்த தேங்காய் தான் பெட்டராக கிடைச்சிது. ஏன்னா ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்தோன்னா ஃப்ரெஷ் தேங்காய் அப்பப்போ கெட்டு போயிடுது. ஸோ நான் இந்த தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணி நல்லா நான் ஸ்டாப்பாக கிண்டி விட்டுடுங்க. விடாமல் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடணும். ஸோ இதை அடுப்பில் வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரட்டும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை கலரில் மாவு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது நீங்கள் கையால் தான் பிடிக்க போகிறீங்க, பிகாஸ் இது கைப்பிடி கொலக்கட்டை. ஸோ நல்லா கிண்டி விட்டுடுங்க, நான் ஸ்டாப்பாக கிண்டி விட்டுடுங்க. குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் காய்ஸ். நீங்கள் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இது டெஃபினட்டாக நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். டம்மி பசியே எடுக்காது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு பக்கம் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேனை ஹீட் பண்ணி இப்போ நாங்கள் ஸ்பைசி பார்த்துக்கலாம். சிலவங்களுக்கு ஸ்வீட்டை விட ஸ்பைசி தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு காய்ஸ், இட்ஸ் ஓகே, இது இல்லைன்னாலும் தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். பட் கரி லீவ்ஸ் அண்ட் சில்லி டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக கட்டத்தூள், அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ், துண்டு குச்சிக்காய், எப்படி வேணாலும் சொல்லலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதித்து வரும்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த 1/2 தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு தான், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லா கொதித்து வரும்போது பேலன்ஸ் இருக்கிற 1 கப் அரிசி மாவு, நாங்கள் 2 கப் தானே எடுத்தோம், பேலன்ஸ் இருக்கிற 1 கப் அரிசி மாவை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் இதையும் கையால் தானே பிடிக்க போகிறீங்க, ஃபுல்லாக தான் மிக்ஸ் ஆகணும்னு இல்லை. ஆனால் கொஞ்சம் அந்த ஒயிட்னஸ் கொஞ்சம் போகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அந்த பச்சை வாசம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஸ்டெப்பாக நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி மாவு பிடிச்ச ஸ்மெல் ஒன்று வந்துடும். ஸோ நீங்கள் அந்த தீஞ்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் நீங்கள் வேறையாக கொஞ்சம் ஆறுறதுக்கு ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை நல்லா ஒரு தடவை பிணைஞ்சி விட்டுடுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு ஒரு ரவுண்ட் மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி விரலால் நெசுக்கி விட்டுடுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸி. இதுக்கு தான் பிடி கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா கையால் பிடிக்கிறதுனால. இந்த மாதிரி
ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துகிட்டு அப்புறம் ரோல் பண்ணி எங்களோட 5 விரலையும் வச்சு, அதாவது 4 விரல் அதையும் வச்சு நாங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி உங்களோட எல்லா கொலக்கட்டையும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் நல்லா ஸ்வீட் பிரியராக இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் கருப்பட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் கருப்பட்டிக்கு கணக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து 3/4 கப் அளவு கருப்பட்டி போட்டேன். நீங்கள் ஸ்வீட் பிரியராக இருந்தால் 1 கூட போடலாம். ஆனால் நல்ல கருப்பட்டியாக இருந்தால் ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்தே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பைசி கொலக்கட்டை, அதுக்கும் கொஞ்சம் ஆயில் தடவி கையில் அதையும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதையும் நான் சொன்ன மாதிரி நல்லா பாமில் உங்களோட உள்ளங்கையில் எடுத்து ரவுண்ட் மாதிரி பிடிச்சி அதை ரோல் பண்ணி அதையும் உங்களோட 4 விரலால் அமர்த்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இது ப்ரெஷர் குக்கரில் அவிக்கலை, ஸ்டீமரில் தான் அவிக்க போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணலாம், ஸ்டீமர் யூஸ் பண்ணலாம். இதை பார்த்தா தெரியும், இது இடியாப்பம் அவிக்கிற தட்டு, அதில் வச்சு தான் நான் அவிச்சு கொள்ள போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வாழலை இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ரெண்டுமே இல்லைன்னா உங்களுக்கு சும்மா பிளேட்டில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப செய்கிறதுக்கும் ஈஸி கைஸ். இது வந்து அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான், அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் சீனி பாகு கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ நான் இதை ஸ்டீமரில் அடுக்கி மூடி விட்டுட்டேன். இது ஒரு 10 to 15 மினிட்டில் அழகாக ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்காகவும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். ஸோ இங்கே நிறைய தமிழ் பேசுகிற vlogs எல்லாம் இருக்குது காய்ஸ். இதுக்கு மத்தியில் நீங்கள் நேம் சூஸ் பண்ணி எனக்காக நீங்கள் ஆதரவு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்பவே நன்றி. நான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்குவேன் உங்களுக்காக. உங்களுக்கு காட் எல்லாம் கொடுக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்காக உங்களோட ப்ரேயரில் என்னை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த vlog-ஐ பார்த்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மாதிரி நல்ல வீடியோவோட இந்த vlog-ல நான் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.